நண்பர்களுக்கு வணக்கம். இது கைவிடுக்கும் கைட்டு சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, பல மாற்றுத்திறனாளிகளும் என்னிடம் தொடர்ந்து சொல்கிறீங்க, நான் பைக்கு விண்ணப்பித்தேன், எனக்கு கிடைக்கல, தையல் மிஷினுக்கு விண்ணப்பித்தேன், எனக்கு கிடைக்கல, வங்கி கடனுக்கு விண்ணப்பித்தேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்கிறீங்க. இப்போ கிடைக்கலைங்கிறத எந்த விதத்துலையும் உங்களால் உத்தரவாதப்படுத்த முடியல. அப்போ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பைக் எப்போ கிடைக்கும், இல்லை எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, என்னுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் பல கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விக்கு விடை சொல்லக்கூடிய காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைஞ்சிருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழக அரசு மாற்றுத்திறனாளி துறை மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட திட்டங்களை அமல்படுத்தி வருகிறது. குறிப்பாக காதலி கருவி, ஊன்றுகோல், வீல் சேர், 3 சக்கர சைக்கிள், இது மாதிரி பல பொருட்களை அவங்க கொடுக்குறாங்க. அதில் குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு மட்டும் நேர்காணல் நடத்தி அந்த நேர்காணலில் பயனாளிகளை தேர்வு செஞ்சு அதற்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, பொருள்களை கொடுக்குறாங்க. அதில் குறிப்பாக மோட்டார் பைக், பேட்ரி வீல் சேர், அதே போல் நியூ போல்டு வீல் சேர். அதே போல் நியூ போல்டு வீல் சேர்னால் முன்னாடி பேட்ரி இருக்கும், வேணும்னா மாட்டிக்கிட்டோம்னா பைக்கு மாதிரி ஓடும். அது பெரும்பாலும் முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தசைச்சீதி நோயாளிகளுக்கும் தான் கொடுப்பாங்க. அதை கழட்டி வச்சிட்டோம்னா வீல் சேரை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே போல் பாதுகாவலருக்கான உதவித்தொகை, கடுமையாக ஊனமுற்று படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளில் பாதுகாவலருக்கான உதவித்தொகை, தையல் மிஷின், இது போன்ற விஷயங்களுக்கு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, நம்ம முதல்ல போய் மனு கொடுத்துறோம். ஒன்று ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறோம், இல்லைன்னா நேரடியாக மனு கொடுக்குறோம். மனு கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை தையல் மிஷின் வழங்குவதற்கான நேர்காணல், மோட்டார் பைக் வழங்குவதற்கான நேர்காணல், பாதுகாவலர் உதவித்தொகைக்கான நேர்காணல்னு சொல்லி அவங்க நடத்துவாங்க. உங்களுக்கு கடிதம் வரும். அந்த கடிதத்தின் அடிப்படையில் நீங்கள் நேர்காணலில் போய் பங்கேற்கிறீங்க. பங்கேற்கிற போது அவர்கள் சில கேள்விகளை கேட்குறார்கள். உங்களை நடக்க வச்சு பார்க்குறாங்க, தையல் மிஷின்னா தைக்க வச்சு பார்க்குறாங்க, செல்ஃபோன்னா உங்களுக்கு என்ன வேலை செய்கிறீங்க அந்த சர்டிஃபிகேட்லாம் கேட்டு சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த நடைமுறை உங்களுக்கு எல்லாருக்கும் நடந்திருக்கும். எல்லோரும் போயிருப்பீங்க, நேர்காணலில் பங்கேற்றிருப்பீங்க, வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு பொருள் வழங்குவதற்கும் ஒவ்வொரு விதிமுறை என்பது இருக்குது. பைக் வழங்கணும்னா என்ன விதிமுறை, 60% மேலே இருக்கணும், கால் போலியோவால் பாதிக்கப்பட்டிருக்கணும் அல்லது ஒரு கால் துண்டிக்கப்பட்டிருக்கணும், கால்கள் மடக்கி இருந்தாலோ அல்லது உயரம் குறைவாக இருந்தாலோ இல்லை முதுகுத்தண்டு வளர்ந்திருந்தாலோ 60% இருக்குது என்பதற்காக உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது பைக்கை பொறுத்தளவுக்கு. அதே போல் பேட்ரி வீல் சேரை பொறுத்தளவுக்கு தசைச்சீதி நோயாளிகளுக்கு மட்டும்தான் பேட்ரி வீல் சேர். அதே மாதிரி நியூ போல்டு வீல் சேருங்கிறது தசைச்சீதி நோயாளிகளுக்கும் முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது. அதே போல் தையல் மிஷின் என்பது 18 வயதிலிருந்து 60 வயதுக்குட்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளையும் மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளை தவிர மற்ற எல்லாருக்கும் அதை கொடுப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பாதுகாவலர் உதவித்தொகைங்கிறது படுத்த படுக்கையாக இருக்கணும், 75% மேலே ஊனமுற்றிருக்கணும், மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக இருக்கணும், அவங்களுக்கு தான் அந்த பணம் கொடுக்குறாங்க. ஆக இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிபந்தனைகள் இருந்தாலும் இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிறைய பேர் விண்ணப்பிக்கிறீங்க, நிறைய பேர் நேர்காணலில் பங்கேற்கிறீங்க. நம்முடைய நோக்கம் என்னென்னா, நேர்காணலில் பங்கேற்கிற போதே அந்த மனு அளிக்கிற போதே இந்த மனு தகுதி இல்லை என்றால், இவருக்கு இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 45% நான் பைக் கேட்டு விண்ணப்பித்த உடனே உங்களுக்கு அரசு விதிமுறைகளின்படி பைக் கொடுக்க இயலாது, 60% மேலே இருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி நீ மனு கொடுத்த போதே அந்த மனுவை வாங்காமல் விட்டால் பிரச்சனை கிடையாது. அல்லது வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை போட்டுட்டாலும் பிரச்சனை கிடையாது. அல்லது நேர்காணலுக்கு உங்களை அழைக்காமல் விட்டுட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது எதையுமே இந்த அரசாங்கம் செய்யாது, அதிகாரிகள் செய்ய மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நீங்கள் மனு கொடுத்தோன்னே உங்களை வாங்கன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் நேர்காணலுக்கு போவீங்க. நேர்காணலுக்கு போகும்போதே பல ஆசைகளோட, ஆகா பரவாயில்ல அரசாங்க அதிகாரிகள் நம்மளை கூப்பிட்டாங்க, எனக்கு பைக் கிடச்சிரும், எனக்கு பாதுகாவலர் உதவித்தொகை கிடச்சிரும், எனக்கு பேட்டரி வீல் சேர் கிடச்சிரும், எனக்கு தையல் மிஷின் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி பல கனவுகளோடு நீங்கள் போவீங்க. போனதுக்கப்புறம் அங்கே பார்த்த உடனே உங்களுக்கு தெரியாது நீங்கள் தேர்வு பண்ண போகிறீங்களா, உங்களை ரிஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலருக்கு தெரியும். அப்போ அவர் என்ன சொல்லிடணும், இந்த மாதிரி ஒன்று முதல்ல உங்களுக்கு தெரிவித்து உங்களை வரவிடாமல் தவிர்த்துருக்கணும், இல்லை மனு கொடுக்கும்போதே வாங்காமல் விட்டுருக்கணும், இல்லை மனு கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு பதில் இதெல்லாம் எதையும் செய்யாமல் கடைசி கட்டமாக என்ன பண்ணணும், உங்களை பார்த்த உடனே என்ன சொல்லணும், சரிங்க உங்களுக்கு வராதுங்க, நீங்கள் அரசு ஏதாவது புதிய உத்தரவு போட்டு ஏற்கனவே 75% 60% மாற்றலாம், அது மாதிரி 60% 45% ஏதாவது மாற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் வேணால் அப்ளை பண்ணுங்கள், இப்போதைக்கு உங்களுக்கு வராது போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா கூட நீங்கள் மனசு இல்லாமல். ஆனால் என்ன செய்வீங்க, பார்க்கலாம் போக்கலாம் முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எதையா ஒன்று சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அனுப்பிச்சி விட்டுறேன் அவரதே பார்க்கலான்னு சொல்லிட்டார்ல, அப்போ கண்டிப்பாக எனக்கு கிடச்சிரும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட நீங்கள் காத்துட்ருப்பீங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் காத்துட்ருப்பீங்க, உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சட்டப்படி அவர் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பார், ஆனால் ரிஜெக்ட் பண்ண தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டார். அப்போ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அவர் என்னை ஏற்றுக்கிட்டாரா,
நிராகரிச்சிட்டாரா, நான் கொடுத்த மனு என்ன ஆச்சு அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நேரில் போனாலும் பதில் சொல்ல மாட்டார், அந்த ஃபைல் எடுத்து புரட்டி சொல்லவும் மாட்டாங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இதற்கு ஒரு எளிய வழிமுறையை நாங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் கடைபிடிச்சிட்ருக்கோம். எல்லா மாற்றுத்திறனாளிக்குமே விண்ணப்பிச்சிட்டாங்கன்னா, அது பொதுவாக வந்து விண்ணப்பிக்கிற போது தகுதியானவங்களை மட்டும்தான் விண்ணப்பிக்க சொல்கிறோம். தகுதி இல்லாதவங்களை விண்ணப்பிக்க சொல்கிறதெல்லாம் நாங்களே ஆரம்பத்தில் சொல்லிட்டோம், உனக்கு ரிஜெக்ட் ஆயிடுவேன்னு சொல்லி. அதேமாரி விண்ணப்பிச்சு கிடைக்காம காலதாமதம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்போ கிடைக்குங்கிறத துல்லியமாக நாங்கள் வாங்கி கொடுத்துறோம். எப்படி? முதல்ல என்ன பண்ணுறோம்னா, அந்த சம்மந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி அனுப்புனர்னு போட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் அவருடைய பேர், அட்ரஸ் எழுதி அவருடைய செல் நம்பர் போடுறோம். அதுக்கடுத்து பெறுநர், நல்லா கவனிச்சுக்க நண்பர்களே, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பெறுநரில் என்ன போடுறோம்? பொது தகவல் அதிகாரி. என்ன போடுறோம்? பொது தகவல் அதிகாரி, மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகம், திண்டுக்கல், திருச்சி, மதுரை, கோவை, இப்படி எதை வேணாலும் நீங்கள் போட்டுங்க. அட்ரஸ் எழுதணும். அட்ரஸ் வந்து உங்களுக்கு தான் தெரியும். மாற்றுத்திறனாளி அலுவலக அட்ரஸ் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கா, இல்லை வேறு எங்கேயே இருக்காங்கன்னு. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் திண்டுக்கல்னு நாங்கள் போடுவோம். இப்போ நீங்கள் திருச்சியில் இருக்கவங்க, மதுரையில் இருக்கவங்க, கோயம்புத்தூர் இருக்கவங்க எங்கே மாற்றுத்திறனாளி ஆஃபீஸ் இருக்குன்றது எனக்கு தெரியாது. அப்போ பெறுநரில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பொது தகவல் அதிகாரி, தகவல் அறியும் உரிமை சட்டம், அப்புறம் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகம், எந்த ஊரோ அந்த ஊரை போட்டுருங்க. அதுக்கடுத்து ஐயா வணக்கம் சொல்லிவிட்டு, நான் இத்தனாம் தேதி இன்ன விஷயத்துக்காக நேர்காணலில் பங்கேற்றேன். குறிப்பாக என்ன சொன்னால், மோட்டார் பைக் வழங்க வேண்டி நான் இத்தனாம் தேதி மனு கொடுத்திருந்தேன். இத்தனாம் தேதி நான் நேர்காணலில் பங்கேற்றேன். என்னுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா? ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் அதற்கான வரிசை எண், எல்லாத்துக்கும் ஒரு வரிசை வச்சுருப்பாங்க. சும்மாலாம் உடனே கொடுக்க மாட்டாங்க. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 1ஆம் நம்பர் மாரியப்பன், 2ஆம் நம்பர் முனுசாமி, 3ஆம் நம்பர் குருசாமி அப்படின்னு சொல்லி வரிசையாக வச்சுருப்பாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் அதில் வரிசை எண், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் ஆகியவற்றை குறிப்பிடவும். நிராகரிக்கப்பட்டிருந்தால் எனது மனு எதற்காக நிராகரிக்கப்பட்டது என்கிற காரணத்தை குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லி எழுதுனதோட மட்டும் இல்லாமல், அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் 10 ரூபா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டணும். ஸ்டாம்புன்னா நீங்கள் போய் கடையில் போய் 5 ரூபா ஸ்டாம்பு, 10 ரூபா ஸ்டாம்புன்னு நினச்சிருக்காதீங்க. கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பு. இங்கே வந்து நம்ம மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்டாம்புகள் நம்ம கையில் வச்சுருக்கோம். இதுதான் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரும்பாலும் பத்திரங்கள் எழுதுகிறவங்க, பத்திரம் பதிகிறவங்க அவங்ககிட்ட தான் இருக்குமே ஒழிய மற்ற யார்கிட்டையுமே இது இருக்காது. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இதெல்லாம் நீங்கள் வாங்க முடியாது. அந்த இடத்துல இது கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்புன்னு சொல்லி, இந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை இப்போ நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு மனுவை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மனுவில் நான் எப்படி ஒட்டியிருக்கணுமோ அது மாதிரி நீங்கள் எழுதிக்கிங்க. அனுப்புனர் உங்கள் பேர், அட்ரஸ், செல் நம்பர் போட்டுருங்க. பெறுநர் பொது தகவல் அதிகாரி, தகவல் உரிமை சட்டம், மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகம், அந்த அட்ரஸை போட்டு சென்னையா, மதுரையா, கோயம்புத்தூராங்கிறத நீங்கள் போட்டுங்க. அடுத்து பொருள் அப்படின்னு போடணும். பொருளில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கோருதல் தொடர்பாக, அவ்வளோதான். அதுக்கடுத்து நான் இந்த மனுவில் எப்படி குறிப்பிட்டிருக்கேங்கிறத பக்கத்தில் பாருங்கள். ஐயா வணக்கம், நான் இத்தனாம் தேதி இன்ன பொருளுக்காக, என்ன பொருளுங்கிறத நீங்கள் முடிச்சுக்க. அதாவது தையல் மிஷினாக இருக்கலாம், பாதுகாவலர் உதவித்தொகையாக இருக்கலாம், அல்லது பைக்காக இருக்கலாம், பேட்டரி வீல்சேராக இருக்கலாம். இதில் என்ன பொருளோ அந்த பொருள், இந்த பொருளுக்காக இத்தனாம் தேதி நான் விண்ணப்பித்தேன். விண்ணப்பித்த அடிப்படையில் இத்தனாம் தேதி என்னை இன்று நேர்காணலுக்கு அழைத்தீர்கள். நேர்காணலில் நான் பங்கேற்றேன். என்னுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? ஏற்றுக்கொள்ளப்பட்டால் வரிசை எண் என்ன? நிராகரிக்கப்பட்டால் அதற்கான காரணம் என்ன என்பதை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரிஜிஸ்டர் போஸ்ட்டு கவர்மெண்ட்டில் ப்ரைவேட்டில் கொரியரில் அனுப்பாதீங்க, ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அனுப்புங்க. இதுக்கு ஒட்டுமொத்த செலவாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாம்பு வந்து 10 ரூபா ஸ்டாம்பு வந்து 15 ரூபாய்க்கு விற்பாங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட்டு எப்படி 70-80 ரூபா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா உங்களுக்கு செலவாகும்னு வச்சுங்க. 100 ரூபா செலவானாலும் கூட உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படாது. என்ன மனுவை ஏற்றுக்கிட்டானா நிராகரிச்சிட்டானாங்கிறது அழகாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அனுப்பிச்சிங்கன்னா அது அங்கே மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு போனதுக்கப்புறம் 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை அவங்க கொடுத்தே ஆகணும். உன்னுடைய மனுவை ஏற்றுக்கிட்டோமா அல்லது நிராகரிச்சிட்டோமா, நிராகரித்தோம்னா என்ன காரணத்துக்காக நிராகரித்தோம் அப்படிங்கிறத எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு அவங்க தெரிவிச்சே ஆகணும். அப்படி தெரிவித்த கடிதம் ஒன்று இங்கே பின்னாடி போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அந்த பாருங்கள் கடிதம் ரிட்டன் வந்திருக்குது எனக்கு. அந்த கடிதத்தில் அதாவது எனக்கு இல்லை, சம்மந்தப்பட்ட பயனாளிக்கு கடிதம் வந்திருக்குது. அதாவது தகவல் உரிமை சட்டம், மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகம், திண்டுக்கல் அப்படின்னு போட்டு அந்த சம்மந்தப்பட்டதுடைய நீங்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டு எனக்கு கேள்வி கேட்டிருக்கீங்க, உங்களுக்கான பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி என்ன போட்டிருக்காங்கன்னா, கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கள், அதாவது நம்முடைய பேரை போட்டு 2025 இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாதுகாவலருக்கான தையல் மிஷின் கேட்டிருக்காங்க. மனவளர்ச்சி குன்றியவர்களுடைய பெற்றோருக்கும் ஆட்டிசம் பாதித்தவர்களுக்கான பெற்றோருக்கும் வந்து 40% இருந்தாலே அந்த பெற்றோருக்கு வந்து தைக்க தெரிஞ்சிருந்தால் அவங்க தையல் மிஷின் கொடுப்பாங்க. அந்த தையல் மிஷினுக்கான நேர்காணலுக்கு இவங்க போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து தையல் மிஷின் வந்து கொடுக்கப்படலை, இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கப்படலை. அப்போ என்னுடைய மனு என்னாச்சுன்னு அவங்க கேட்கும்போது தான் நான் இந்த வழியை சொல்லி அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சேன். அனுப்பிச்சி வச்சதை ஒட்டி அந்த கேள்விக்கான பதிலாக மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய பதிலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாங்கள்
2025-25ஆம் ஆண்டுக்கான மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்திற்கு 12/8/25 அன்று நடைமுற்ற நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டு தையல் இயந்திரம் வழங்கிட தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள். காத்திருப்பு பட்டியல் எண் 16 12/8/2025. 2026-27ஆம் ஆண்டு தையல் இயந்திரம் வழங்கப்படும் போது உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் என்கிற விவரம் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு போட்டு இந்த கடிதம் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த கடிதம் என்பது சாதாரணமாக நீங்கள் சும்மா ஒரு லெட்டர் எழுதி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி தகவல் உரிமை சட்டம்னு போட்டு கேட்டால் தான் அவங்க பதில் சொல்லுவாங்களே விட இல்லைன்னா பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் அந்த தகவல் உரிமை சட்டத்தில் ஏற்கனவே நான் அனுப்பின கடிதத்தையும் உங்களுக்கு காமிச்சேன். அவங்க கொடுத்த பதில் ரிப்ளை கடிதத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சேன். அப்போ இந்த அடிப்படையை இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதாங்கிறத தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் உங்களுடைய மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்திற்கு கடிதங்களாக அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பல ஆண்டுகளாக பைக்குக்காகவும் மற்ற இதர விஷயத்துக்காகவும் விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கூடிய பல்வேறு மாற்றுத்திறனாளி, இது பைக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு உதவித்தொகை வரலைனாலும் வருவாய்த்துறையில் விண்ணப்பிக்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் மனு அளித்து கிடைக்கவில்லைன்னா 3ஆம் தேதி மனு அனுப்பிச்சு அந்த மனுவுடைய நகலை கூட இணைத்து நீங்கள் அனுப்பினால் கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் உரிமை சட்டத்தில் 30 நாட்களுக்குள்ளே அவங்க பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லினா நம்ம மேல்முறையீட்டுக்கு போகலாம். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலி வருகிறேன். நன்றி, வணக்கம்.